மந்தை மாந்தர்கள் கழிவறை இருக்கை எழுதினாங்க இல்லையா தோழர் லதா, அவங்களோட அடுத்த படைப்பு தான் வந்து மந்தை மாந்தர்கள். ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து நான் போயிருந்தேன் இந்த புத்தக ரிலீஸ்க்கு. நிறைமதி சார் தான் எனக்கு இந்த புக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படிச்சுட்டேன். ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் இதை பார்க்குறேன். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்னா, கழிவறை இருக்கை படிக்கும்போது எப்படி வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு பெரிய மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு நீங்காத கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அந்த புக்கு வந்து ஓப்பன் பண்ணிச்சோம். அந்த மாதிரியான மந்தை மாந்தர்களும் ஏறக்குறைய அதோடைய திருப்தி எனக்கு கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு யார்கிட்ட பதில் கேட்கறதுன்னு தெரியாது. இதை சொன்னால் என்ன நினைப்பாங்களோ, இதை பற்றி பேசினா என்ன நினைப்பாங்களோன்னு பல கேள்விகள் இருக்குது. அந்த மாதிரி பல உரையாடல்கள் இருக்குது. இது எல்லாமும் சில நேரங்களில் நம்ம எங்கே தேடுறது எங்கே போகிறதுன்னு இல்லாமல் இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கழிவறை இருக்கை இருந்தது. அப்போது நான் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தேன். என்னை வந்து இந்த கழிவறை இருக்கை வந்து நிறைய விஷயங்களுக்கு மென்டலாக மாற்றி விட்டுச்சு. அதுக்கு வந்து நான் வந்து தோழர் லதா அவர்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி மந்தை மாந்தர்கள் இது வந்து குடும்பம், அமைப்பு, தனி மனித சிந்தனை, இந்த திருமணம் எப்படி வந்து நம்ம சமூகத்தால் கட்டமைக்கப்படுது, திருமணத்துக்குள்ள இருக்கிற பல வன்முறைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் தர விஷயமாகவும் ஏதோ உங்களை ஒரு சிந்தனைக்குள்ள ஆழ்த்துகிற ஒரு நிகழ்வாகவும் இந்த புக்கு இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த புக்கு தான். இந்த புக் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து படிச்சுட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு நிறைய. ஸோ வந்து நிச்சயமாக படிங்க. ஓகே.